வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, எல்லாம் போலித்தனம். இவனை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லுங்கள். நாளை விசாரணை. இல்லை, இன்று இரவு விசாரணை. குற்றக்கூண்டிலே நீதிபதி போட்ட சட்டம் போட்டவரையே வரைத்தது. நாட்டு மக்கள் காணாத வரை நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் இந்த அரசு சபை வழங்கும் நிச்சயமாக. காவதியாளை, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீர் கூறும் என்ன உங்கள் குற்றச்சாட்டு? அதை இன்னும் சொல்லவில்லையே. ஒன்று மரியாதவர் போல் கேட்கிறார். கள்ளர்களை அடக்க வேண்டியவர் நீர். சபை அறியும். அந்த கடமையை ஏற்றவர் நீர். நாடறியும். ஊரடங்கு சட்டம் போட்டி உலகமே அறியும். மீறினால் தண்டனை என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது அதிலேயே அடக்கம். அந்த சட்டத்தை மீறே மீறினீர். தளபதி மீறலாம் என்பது ஒரு விதி. மீறியது தவறான எண்ணத்தோடு என்பது அரசு சபையின் கருத்து. போனது கள்ளர்களை பார்க்குமா என்பது அரசு சபைக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம். கள்ளர்களுக்கு உமக்கும் உறவு உண்டு என்ற அடிப்படையில் எழுந்ததான் இந்த குற்றச்சாட்டு. ஆம், உண்டு. என்ன, கள்ளர்களோடு உனக்கு உறவு உண்டா? ஒப்புக்கொள்கிறாயா? ஒப்புக்கொள்கிறேன். எனக்கும் நண்பர் குடிலருக்கும் நெருங்கின உறவு உண்டு. மறைக்காம குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் பதில் சொல். பதில் சொல்ல முடியாத வேளையிலே பழசாகி போன புன்னகையை வீசுவது 10ஆம் பசலிகளின் செயல். இப்பொழுது தேவை புன்னகை அல்ல, குற்றம் செய்ததற்கு காரணம். காரியத்தை ஆராய்ந்தால் காரணம் தானே தெரிகிறது. மன்னா, என் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எண்ணிக்கையிலே பல. ஒருவனை குற்றவாளி ஆக்கிவிடலாம், நிரபராதி என்று நிரூபிப்பதுதான் கடினம். மன்னா, இதுவரையில் என் வாழ்விலே கள்ளமில்லை, கபடில்லை, சூதில்லை, சூழ்ச்சி இல்லை. இந்த பதவி நான் கேட்டு பெறவும் இல்லை. கூப்பிட்டு தந்தீர்கள் என்பதற்காக நான் செய்வதெல்லாம் சரி என்று வாதிக்கவும் இல்லை. புலிவேட்டையாடும் பொறுப்பேற்றேன். வழியிலே ஒரு புள்ளிமானை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்தது. காப்பாற்ற வருவான். அந்த வரவை கள்ளர்களுடன் சம்பந்தப்படுத்துவோம் என்று காத்திருந்தார்கள் சிலர். யார் அந்த சிலர்? ஏன் என்று வந்தார்கள்? எவருக்கு ஆணை? மன்னா, கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்கள். இன்னமும் விளக்கம் சொல்லத்தான் வேண்டுமா? நிறுத்தும். களவு போன மூட்டைகள் காணப்பட்ட நமது வீட்டில் எப்படி அங்கு வந்தது? கள்ளர்கள் கொடுத்த பரிசா, இல்லை தானே எடுத்துக் கொண்டதா? குறுக்கு வழியை குற்றம் சுமத்துகிறார் நம்ம தளபதியா? அத்தனை கலர்களையும் பிடிக்கும் வரை விஷயம் வெளிவர வேண்டாம் என்று அப்படி நான் செய்தேன். தளபதியா, கடைக்கு காலில்லை என்பார்கள். இவர் ஒரு வாலும் ஒட்ட வைக்கிறார். ஒட்ட வைப்பதென்ன? அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதே. மன்னா, நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு முன் இந்த வழக்கை சிருஷ்டி செய்தவர்கள் திறமைசாலிகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அந்த திறமைதான் நீதிக்கு அடிப்படை என்றால் தாங்கள் இஷ்டம் போல் தீர்ப்பு கூறலாம். ஆனால் அதற்கு முன் ஒன்று, நாடு பயமில்லாமல் வாழ வேண்டும், பச்சை பயிர்கள் செழித்து வளரும் பாண்டிய மண்டலம் நீடூடி வாழ வேண்டும், திருமலை மன்னர் சீரும் சிறப்பும் பெற்று சிறந்தோங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் நான். ஆனால் பொறாமைக்காரர்களின் விஷ மூச்சிலை, சதிகாரர்கள் பின்புறமிருந்து நடத்திய தாக்குதலிலே நான் யார் என்ற கேள்வியை மறைந்து குற்றக்கூண்டிலே நிற்க வேண்டிய கோரமான நிலை அடைந்திருக்கிறேன். நான் சாக வேண்டும் என்று மன்னர் தீர்ப்பளித்தாலும் சரி, அதற்காக நான் அஞ்சப் போவதில்லை. ஆனால் கடைசி முறையாக கூறுகிறேன், நேற்றும் சரி இன்றும் சரி கள்ளர்களோடு எனக்கு உறவும் இல்லை. மதுரை பேரரசிற்கு நான் துரோகம் நினைக்கவும் இல்லை. ஏன், துரோகம் எங்கள் பரம்பரையிலேயே இல்லை. மதுரை பேரரசில் சட்டம் மட்டும் இல்லாமல் இருக்குமானால் உன்னை விட்டு விடுவேன். ஆனால் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து தீர்ப்பு கூற வேண்டியவனாக இருக்கிறேன். இப்போது முதலாவதாக நீ வெள்ளையம்மாளை சிறையெடுத்ததற்கு சரியான காரணம் கூறவில்லை. இரண்டாவதாக திருட்டு போன சொத்துக்கள் உன் வீட்டிலே கிடைத்ததற்கு நீ சரியான முகாந்திரம் கூறவில்லை. மூன்றாவதாக திருடர் தலைவனுக்கும் உனக்கும் உறவு இல்லை என்று உன்னால் நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே அரசாங்க விதிப்படி இந்த 3 குற்றங்களுக்கும் நாளை சூரிய உதயத்திற்குள் உன்னை மார்கை வாங்க உத்தரவிடுகிறேன். நன்றி மன்னா, நன்றி. வாழ்க பாண்டிய மண்டலம், வாழ்க சன்னகம், வாழ்க மக்கள்.
மன்னா, வழக்கு முடிந்து விட்டதா? தீர்ப்பும் நடந்து விட்டது. நடந்தது தீர்ப்பா? இதயத்தை சுத்தமாக்கிக் கொண்டு சிந்தித்துப்பா. நடந்தது தீர்ப்பல்ல, திரைமறைவிலே நடந்த ஒரு அக்கிரமம். அக்கிரமம் மட்டுமல்ல, அநியாயம். அத்தராத்திரியிலே அந்தரங்கமாக மன்னன் ஒருவன் தன் பிரஜைக்கு செய்த அநீதி. இன்னும் பேசிக்கொண்டே போனால் சட்டம் சீரும், வெட்டி விடுவாய் என் தலையை, கெட்டு விடாது எதுவும். நாட்டு குழைத்த நல்லவனுக்கே சித்திரவதை விதித்த நீ, கேட்டு குணம் படைத்த கெட்ட புத்திக்காரர்களின் பாட்டுக்கு தாளம் போடும் நீ, இனி எதுதான் செய்ய துணிய மாட்டாய். சீரட்டும் உனதானே, சீவட்டும் என் தலையை. ஆத்திரத்தால் அறிவிழந்து பேசுகிறாய் வெள்ளையம்மாள். அதனாலே பொறுக்கிறேன். சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான். இப்போது அதுதான் நியாயம் வழங்கி. தன்னலத்திற்காக என்னை என் வீட்டிலேயே சிறை வைத்தாயே, அது எந்த சட்டம் வழங்கிய நியாயம்? ஏன் திகைக்கிறான்? செய்துவிட்ட அநீதி இப்பொழுதாவது கண்ணுக்கு தெரிகிறதா? நிதானித்து பேசு. நடந்தது சட்டத்தின் தீர்ப்பு. சட்டத்தின் தீர்ப்பு. குற்றமற்ற கோவலனை கொண்டது சட்டத்தின் தீர்ப்பு. அப்போது பாண்டியன் தலைநகரை பற்றி எரித்தது கற்பு நெருப்பு. அது தர்மத்தின் தீர்ப்பு. அநீதிக்கு கணவனை பலியிட அழுது தவிக்கிறாள் மனைவி. நீலக்குடி பறந்த ஏ பாண்டிய மண்டலமே, சங்கம் வளர்த்த தங்கத்தாகுது பொங்கி புலம்பும் உன் மகளின் பா, பொறுமையாக முச்சேன் பா. வைகை நதியோடி வளம் பெருக்கும் தாயே, கண்ணகியின் கண்ணீருக்கு பதில் சொன்னாயாது. கூடமடிந்தால் கோப்பெரும் தேவி என்று வரலாறு வந்தாயே. நான் சாக தயாராயிருக்கிறேன், ஆனால் தர்மத்தின் பதில் எங்கே? கற்புமனை ஆளின் கண்ணீர் நீதியற்ற ஆட்சியை சாய்க்கும் வாரி என்றாயே, எங்கே அந்த வாள்? எங்கே அந்த வாள்? வால் பிடிக்கும் வஞ்சகர்களின் வார்த்தைகள் தான் நீதியா? உண்மை தெரிய காலம் வரும் மன்னா, கொலையை தடுத்து நிறுத்து, பிறகு விசாரணை செய். குற்றவாளி என்று தெரிந்தால் அவர் குடும்பத்தையே கொளுத்து, என்னையும் சேர்த்து. இல்லை இல்லை, இனி மாற்றுவதற்கில்லை. இல்லை, கண்ணீரை துடைக்க மனமில்லை, கவலையை தீர்க்க மனமில்லை. நீ மன்னன் அல்ல, மனித இதயமே இல்லாதவன். கொன்ற பிறகு உண்மை தெரிந்தால் உயிரை கொடுக்க முடியுமா உன்னால்? சொல் மன்னா, சொல்லிவிடு. சொல்ல மாட்டாய். நீ திட்டமிட்டு கொலை செய்கிறாய். உன்னிடம் கருணை எதிர்பார்த்து பேதை நான். நீ கொல்வது வீரனை மட்டுமல்ல திருமலை மன்னா, அவரது மனையாளை கொல்கிறார். அவரை மனதார காதலித்த என்னை கொல்கிறார். பாடும் வைகையின் புகழை கொல்கிறார். செந்தமிழ் நாட்டின் பண்பை கொல்கிறார். சிங்காதனத்தின் பெருமையை கொல்கிறார். இன்னும் என்ன மன்னன் பதவி? சாக்காட்டிலே அரசு நடத்து, எலும்பு கூட்டிலே சிங்காதனம் அமைத்துக் கொள். போர்க்களத்திலே சாக வேண்டியவரை கொலக்களத்திலே கொல்கிறாயே. இன்று முதல் உன் மனக்களத்திலே போர் ஆரம்பம். மறக்காதே மன்னா, மறக்காதே. திருமலை மன்னா, நீதி தவறிவிட்டாய். நீ வீரன் குற்றமற்றவன், கடமையை தவறாதவன். தேவி, மீனாட்சி, நான் நீதி தவறி விட்டேனா? திருமலை மன்னன் நீதி தவறி விட்டானா? வீரன் குற்றமற்றவனா? ஆம், நான் யாரையும் சாகவிட மாட்டேன். நான் யாரையும் சாகவிட மாட்டேன். காப்பாற்றுவேன், காப்பாற்றியே தீர்வேன். கள்ளர்களை அடக்க வந்த வீரன் கைகால்களை இழக்கப் போகிறார். அங்கே கருப்பு மதுரை பேரரசிற்கு என் கடமை முடிந்து விட்டது. எந்த வேலையாக நான் இங்கு வந்தேனோ அந்த வேலையை நிறைவேற்றாமல் சாகிறேன் என்று எனக்கு இருந்த கவலை நீங்கிவிட்டது. நிறைவேறட்டும் உங்கள் தண்டனை. வாழ்க மீன்குடி, வாழ்க மதுரை பேரரசு, வாழ்க தென்னகம்.
தாமதித்து விட்டான் திருமலை. வீரா, உன்னை காப்பாற்ற தவறிவிட்டான் மன்னன். நீதான் மதுரை மன்னனா? வா. ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? கொலை புரியும் காட்சியை கண்டுகளிக்க வந்தாயா? அக்கிரமத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டு ஆனந்தத்திலே ஓடி வந்தாயா? தாவி வந்த குழந்தையின் கன்னத்தை கடித்தாயே. மனம் திறந்து உண்மையை கூறியும் கடுங்களை விடுத்தாயே. இப்போது ஏன் வந்தாய்? சாவு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா? கண்கட்ட உன் ஆட்சியின் பெருமையை காப்பாற்ற ஓடிய கால்களை பார். சுற்றி வரும் எதிரிகளை தூளாக்குவேன் என்று கத்தி எடுத்த கைகளை பார். ரத்த வெள்ளத்தில் மிதக்கும் அந்த சுத்த வீரரை பார். மாலையிட்ட மணவாளன் எங்கே? ஆலையிட்ட கரும்பாக அவதிப்படும் நான் எங்கே? நீதி எங்கே? நியாயம் எங்கே? நடுவீச்சியில் கொலை புரியும் கள்ளனுக்கும் உனக்கும் என்ன வேதம்? போய்விடு. தவறு நடந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். எல்லாம் அவன் செயல். அழு, நன்றாக அழு. தொண்டை அடைத்து போகும் அளவுக்கு அழு. ஆற்றாது அலரும் இந்த அபலை பெண்கள் தனியாகவே அழுவது. நீயும் கூட சேர்ந்து அழு. அநியாயத்தின் உருவமே, சாகப் போகும் நேரத்திலாவது உன் கண்கள் திறந்ததை. அந்த கண்களிலே ஒளி இருக்கிறதா? இருந்தால் பார். சேர்ந்து எழும் இந்த பச்சை பசுங்களியை பார். நான்கு புறமும் வேடர் சூழ நடுவில் சிக்கிய மான் போல் தவிக்கும் இந்த இல்லற செல்வியை பார். மாலை இழந்து, மஞ்சள் அழிந்து, கூந்தல் அவிழ்ந்து, குங்குமம் கலைந்து பச்சை பருவத்திலேயே பட்டு போன மரத்தை பார். பார் மன்னா, நன்றாக பார். அன்பு தவழும் கணவன் முகத்தை ஆசையோடு பார்க்க வேண்டிய கண்கள், அதிலே ஆறாக ஓடும் கண்ணீர், அத்தான் அத்தான் என்று பாசத்தோடு அழைக்க வேண்டிய உதடுகள், அதிலே சோகத்தின் துடிதுடிப்பு. நீதியற்ற மன்னவனே, உன் ஒரு வார்த்தையிலே உயிரற்ற நடைப்பிணமாக ஆகிவிட்ட இந்த உத்தமியை பார். ஏன் அசையாமல் நிற்கிறாய்? வீடு தட்டி வந்த கள்ளன் யார் என்று கேட்க, தட்டியவன் நானே என்று வெட்டி வீழ்த்துக் கொண்டான் கையை பொற்கை பாண்டியன். குற்றமற்ற கோவலனை கொலை செய்தோம் என்பதை உணர்ந்ததும் சிங்காதனத்தில் இருந்தே வீழ்ந்து உயிர் விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். கன்றை கொன்றான் மகன் என்று கேட்டதும் அவனை தேர்ந்து கொன்றான் சோழ மன்னன். கற்பு நிறைந்த மணிமேகலை கெடுக்க முயன்றான் மகன் என்று தெரிந்ததும் ஊரார் கொன்று விட்டார்களே, அவனை நான் அல்லவா கொண்டிருக்க வேண்டும் என்று நீதிமுறை எழுப்பினான் பூம்புகார் சோழன். ஏன், ஆண்டி முதல் அரசர் வரை ஒரே நீதி வழங்கிய மூவேந்தர் பரம்பரை. அந்த சிங்காதனத்திலே நீ, அந்த சிங்காதனத்திலே நீ. இல்லை, பிறலாத நீதி பிறந்தது, வளையாத செங்கோல் வளைந்தது. என்னை கெடுத்து விட்டார்கள் கண்டாடர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு, மன்னிப்பு. வானகமே, வையகமே, வளர்ந்து வரும் தாயகமே, ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த தென்னகமே, போர்க்களத்தில் சிரிக்கின்ற பொன்மதுரை மண்டலமே, மறையப் போகிறது ஒரு மாபெரும் ஜீவன். மன்னிப்பு கேட்கிறார் திருமலை மன்னன். மாபாதகம் தீர்க்க மண்டியிடுகிறார் திருமலை மன்னன். மன்னியுங்கள், மன்னியுங்கள். மன்னா போ, அவர் காலில் விழு, புரண்டு அழு, கண்ணீரால் உன் களங்கத்தை கழுவு. போ, போ, போ. ஐயோ, என்னை கொல்லாதீர்கள். என் தவறுக்கு காரணமாக இருந்த இந்த சண்டாளர்களை நான் விடப்போவதில்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இவ்வளவுக்கு காரணம் இந்த நரசப்பன் தான். நரசப்பன், நான் தான் நரசப்பன். வீரா, நான் தான் நரசப்பன். இவன் சொல்லிட்டான், உனக்கு எவ்வளவோ தீங்கு எடுத்துக்க, ஒன்னும் பலிக்கல, என்னை மன்னிச்சுக்க. மன்னா, அவர்களை மன்னித்து விடுங்கள். தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உணராமலே காரியம் செய்கிறவர்கள். அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னா. வீரா, நீ என்னை மன்னிப்பாயா? மன்னிப்பா மன்னா? நானா மன்னிப்பது? நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அழாதே, அழாதே பொம்மி.
மடியும் போதும் சிரித்துக் கொண்டே மடிந்தான் பூமியின் கணவன் என்ற புகழ் எனக்கு கொடுக்கிறேன். அதோடு கூடவே மடிந்தால் அவருடைய மனைவி என்ற பெருமையை அடைந்தே தீருவேன். பிள்ளையம்மா பொம்மி, இவள் உன் சகோதரி. கடமையிலே உயிர் வாழ்ந்து கண்ணியமே கொள்கையென மடிந்த வீரா, தடை கடந்து அன்புடனே தாதி வந்த கற்பரசி பொம்மியோ மங்கை நல்லாய் வெள்ளையம்மாய் தன்னோடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய், நீ பிரிந்து சென்றாய். தீதறியா தமிழ்நாடும் ஏடுகளும் சிலை வணங்கி உந்தன் புகைப்பாடும் மதுரை வீரா, மதுரை வீரா. நாங்க வெளியூருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிட்டேப்பா. வீரா, உன்னை எப்ப பார்க்க போறேன்ப்பா? அழாத, உன் மகன் செத்தும் சாகாத நிலை அடைஞ்சிட்டானே. இந்த பாரு, நாட்டுக்கு உழைக்கிற நல்லவங்களை தான் இப்படி எல்லாரும் வணங்குவாங்க. ராஜா கூட வணக்கம் செலுத்துறாரு. எல்லாரும் வீரனை வணங்குறாங்க. பத்தியா, நீ மனசை தேர்த்திக்கோ.